வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ மறுபடியும் ஒரு சில கமெண்ட்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த கமெண்ட் செஷன் நாங்கள் ஓட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நிறைய கமெண்ட் வந்து நம்ம கௌதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் மாதிரியும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிரதீஷ் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோ சேமு நான் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணேன், உண்மையாகவே இவனுங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டானுங்கன்னு நினச்சி ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணேன். 3A வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா மட்டமாக இருக்குது. 2 years ஓல்டு iQOO Z7 சூப்பராக இருக்குது. ஸோ அதான் ஒரு iQOO வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. நீங்கள் 3Aல போயிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி என்ன ஃபோன் வந்து வரன்றதும் வேறு இருக்குல்ல. ஓஎஸ் க்ளீனாக இருக்கும் ஆப்வியஸ்லி. 8+ Gen 1 தான் iQOO Neo 7 Pro. இது iQOO Z7 வந்து மிட் ரேஞ்ச் தான். Neo 7லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்துலாம் வந்தால் கொலை தான் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். Neo 7 Proலேருந்து வந்தால் 8+ Gen 1 கரெக்ட், அவ்வளோதான். எடு வழக்குமாரா அப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ இந்த நத்திங் யூடியூப் சேனல் ஐ போஸ்டட் 8s Gen 4 இஸ் நாட் த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் ஃபார் விச் ஐ வில் பே $800. ஸோ மெனி பீப்புள் ஸ்டார்டட் அட்டாக்கிங் மீ அண்ட் கமெண்டிங் ஒய் டூ யூ நீட் 8 elite? 8s Gen 4 is more than capable. 8+ Gen 1 itself very good. I accept we don't need the most elite processor, but the pricing should be apart from. கரெக்ட். அட்டாக் நடக்கிறது தான் உண்மை. அந்த ஃபேன் பாய்ஸம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இந்த ஃபேன் பாய்ஸம் தான் நானும் பரத்தும் பேசியிருப்போம். எங்களே வந்து இப்போ ஜாம்பி கடிச்சு வச்சு என்னன்னா இந்த ஆப்பிள் கிட்ட வந்து ஒரு பிளைண்டான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஆமா, அதுலயே ஒரு எலைட் ஃபேன் பேஸ் இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் வெளில சுத்த மாட்டாங்க. எப்பயுமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. கேட்டா அது மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு கடந்த 15-20 வருஷமா நான் வந்து ஆப்பிளோட மேக் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். அதனால ஐபோன்ஸ் வாங்க இன்டெப்தா உங்களுக்கு தெரியும், அந்த ப்ராடக்ட்டை பத்தி எல்லாமே தெரியும். சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஃபேன் பாய்ஸம் பண்ணாம எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எல்லாத்தையுமே யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க அவங்க. 8+ Gen 1 வந்து ஆக்சுவலி வெல் கேப்பபிள் ப்ராசஸர். அந்த 8+ Gen 1 பத்தி தான் இப்போ கூட நான் சொல்லியிருந்தேன். Neo 7 Proலையும் அதுதான் இருந்தது. அதே சமயம் OnePlusல வந்து 11Rலையும் அதுதான் இருந்தது. அந்த போனையும் மக்கள் வந்து கேமிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமும் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் அதே சமயம் 8+ Gen 1 வந்த நத்திங் ஃபோன் 2 அப்படி யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம மக்களே தான் கமெண்ட் போட்டுருந்தாங்க. நான் தான் வச்சிருந்தேன் போனு. சரி, ஓகே, அதான் 1.5 வருஷம் யூஸ் பண்ண அந்த போன. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ 8s Gen 4 வந்து ஆக்சுவலி வெல் கேப்பபிள் தான். 8 Gen 3யோட அது கொஞ்சம் பெட்டர் தான், எல்லாம் கரெக்ட். ஆனால் $800 பே பண்ணி யாராவது வந்து 8s Gen 4 வாங்குவாங்களா? ஸோ ஆப்வியஸ்லி அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு 8 elite தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 8s Gen 4ன்றத வந்து ஏன் அப்படின்ட்டு கேட்டதுக்கு அட்டாக் பண்றாங்க. நீ 8 elite வச்சு என்ன பண்ண போற? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. ஜாம்பி வந்து நம்ம கடிச்சு வச்சுட்டு போயிருச்சு. நீ யூஸ் பண்றியான்னு நீ எது கேட்கற? ரைட்டு. அடுத்து பரணிதரன் அப்படிங்கிறவர் வந்து 3A யூசர் ஹியர் ப்ரோ. 2 months முன்னாடி வாங்கினேன். நான் வாங்குறப்ப இருந்து அப்போ எனக்கு இருந்த ஆப்ஷனு போக்கோ F6 22K, ரியல்மி GT60 25K, நத்திங் ஃபோன் 3A ப்ரோவை நான் கன்சிடர் கூட பண்ணலை. நான் போக்கோ F6ல இருக்கிற 8s Gen 3 சாக்ரிஃபைஸ் பண்ணி நத்திங் 3A எடுத்த காரணம் என்னன்னா கேமரா அண்ட் UI தான் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி கேமரா இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. அந்த ஸ்மோக் மாதிரி எஃபெக்ட், சன்லைட் ஓவர் ப்ளோன் சிச்சுவேஷன் அப்பப்போ ரொம்ப அதிகமாவே வருது. HDR ஆஃப் பண்ணா கூட போலாம். கேமரா ப்ராசஸிங் இஸ் லிட்ரலி ஷிட். நத்திங் ஷுட் ஒர்க் ஆன் தேர் கேமராஸ் ப்ராசஸிங். இஃப் நாட் திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபோன் ஃப்ரம் நத்திங். UI உண்மையாவே கிரேட் ப்ரோ. ஸ்மூத்னஸ் செம்ம, பட் சம் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங். எக்ஸாம்பிள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணா எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகி இருக்குன்னே காட்ட மாட்டேங்குது. செட்டிங்ஸ்க்கு மேனுவலா போய் தான் பார்க்கணும். ஆர் ஒரு வாட்டியாவது மேனுவலா போய் பார்க்கறது ரொம்ப இரிட்டேட்டிங். ஒரு வாட்டியும் போய் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரணும். ஆக்சுவலி எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு நத்திங் OS மேல ஏன் எப்பயுமே ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகுது அப்படின்னா கஸ்டம் ரோம் கைஸ் ப்ரோனுங்க. ஆமா, இப்போ ட்ரெடிஷனலா சாம்சங் ஒன்னியோல ஒர்க் பண்றவங்களே என்னடானா குட் லாக்ங்கிற ஒரு விஷயத்தை விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சூப்பரா. அப்போ கஸ்டம் ராம்ல வந்து பூந்து விளையாடிட்டு இருந்த பசங்களை நீங்க கொஞ்சமா நத்திங்ல கூட பேட் லாக் அவ்வளவுதான், இல்லாட்டி வேற ஏதாவது கிரேசியா கூட மேஜிக் லாக் யூனிக்கான நேம் வச்சு பண்ணலாம். ஆமா ஆமா, இல்லாட்டி நத்திங் லாக்னு கூட என்ன ப்ரோ, இல்லாட்டி ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு கூட எசென்சியல் ஸ்பேஸ் இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து இந்த கஸ்டமைசேஷனுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு மாடியூல கொடுத்து அதுக்கு ஒரு பேரை வைங்க. உங்களுதுலயே எசென்சியல்னு வேற ஏதாவது ஒன்று வைங்க. அள்ளி வேற எசென்சியல் மேஜிக் இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. டியூனர் கூட வைக்கலாம். டியூனர், கஸ்டம் டியூனர், எசென்சியல் டியூனர், எசென்சியல் UI டியூனர் எப்படி இருக்கும் ப்ரோ? இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க. அதனாலதான் நமக்கு கோவம் வருது. சரி, ஸோ இப்படி இருக்கா. 8s Gen 3 அண்ட் 7+ Gen 3 சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஃபோன் வாங்கினதுக்கு கேமராவுக்கு தான். பட் ஐ எம் ரெக்ரெட்டிங் மை டிசிஷன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வருது பார்த்தீங்களா. அவருக்கு என்ன காசா பணமா? இப்போ இந்த கமெண்ட் போட்டோன்னே ஓகே அவரோட ப்ரோ அவருக்கு ஒரு 100 ரூபா போட்டு விட்டுருவோம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படியே இருக்குது. எனக்கு என்ன ஆக போகுது இதுல?
அடுத்து என்ன ஆல்வின், இவரும் நிறைய லீக் போடுவாப்லையே. ஆமா இவர் லீக்ஸ் நிறைய போடுவார். ஓ இது வந்து Z7 Fold-ஆ? என்ன ப்ரோ இவ்வளவு இதுவா இருக்கு, தண்ணியை ஊத்தி வர விளையாண்டுருக்காங்க. ரிப்போர்ட்டட் டு டீச் த அண்டர் டிஸ்பிளே கேமராங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். அந்த ரெகுலர் ஸ்கிரீன் உள்ள செல்ஃபீஸ் யூசிங் த இன்னர் ஸ்கிரீன் மைட் லுக் சோ மச் பெட்டர் than the Fold 3 to Fold 6. I will miss the under display camera but I get that in the practical I have more usable selfie cameraங்கிறது தான் உண்மை. கரெக்ட். ஸோ கரெக்ட் தான், தப்பு இல்லை. அண்டர் டிஸ்பிளே போனது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அபிஷியல் ரெண்டர் ஆஃப் Z Fold 7 are here and beautiful. இவரும் ஆண்டனியும் இதை தான் போட்டுருப்பாரு. கேமரா ரிங்ஸ் ஆர் கான். அந்த S25 எட்ஜில் இருக்க கேமரா ரிங்ஸ் மாதிரி இருக்குங்க. இப்போ அந்த மாடியூல் வந்து ஒரு எலிவேஷனோட இருக்கு. முன்னாடி வந்து இந்த ரிங்ஸ் இருந்துச்சுல்ல அந்த S25 அந்த மாதிரி இல்லாம இப்போ அந்த ரிங்ஸ் தூக்கிட்டானுங்க. அதை விட இப்போ போட்டிருக்கிறது நல்லா இருக்குது. ஆக்சுவலா பார்க்க அழகா இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி தின். ஃபோன் இஸ் மோஸ்ட் ஸ்கொயர் டிவைஸ். ரொம்ப தின்னா பண்ணியிருக்காங்க. அதான் S25 அல்ட்ராவோட வெயிட் கம்மிங்க. அதான் ஷாக்கு. எப்படி ஒரு ஃபோல்டபிள் வந்து அப்படி வெயிட் குறைச்சானுங்கன்னு தெரியல. S25 அல்ட்ரா 290 சம்திங் இருக்கு, இது 230 அதான் சம்திங் தான் 213. இதுல வேற இவரும் நிறைய லீக்ஸ் போடுவாரு. ஆமா OnePlus ஓட இது என்னன்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம எப்பயும் பார்த்ததுதான். நார்டு 5 வந்து சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்னு சொன்னது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆமா நார்டு 4 ஃபுல் மெட்டல். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? சரி அப்புறம் வந்து கேப்டன் JS Arjun. ஆமா அதுக்கு தான் இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கேன் ப்ரோ. என்னோட iPhone 10R 2.5 hours தான் ஸ்கிரீன் டைம் வந்துச்சு, இப்போ 5 hours வருது வெறும் இன்ஸ்டாகிராம் தூக்குனதுக்கு. 2 மணி நேரம் ரொம்ப அடிக்டிவ் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்களா, அது ஒரு பெரிய பாயிண்ட் ப்ரோ. கரெக்ட். யூ வெறுத்து போயிட்டேன் நான். இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம்லாம் மோசமா இருக்குது வர வர. இப்போ 4 பேரை நாசம் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவோம், அவங்க போனை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்க உங்க பேச்சுக்கே வர மாட்டாங்க. இருக்குது எல்லாமே இன்ஸ்டாகிராம். ரஞ்சித் அப்படிங்கிறவர் வந்து OnePlus 11R 2 years யூஸ் பண்றேன் ப்ரோ, எப்பயுமே லைட்டா வார்மா இருக்கும் அண்ட் இன்ஸ்டால் மைக் அண்ட் கேம் பெர்மிஷன் ஆஃப் பண்ணதுல இருந்து கூலாவே இருக்கு. அவர் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணும் போதெல்லாம் மைக்கு கேமரா இதுவே கிடையாது, பர்மிஷனே ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆண்ட்ராய்டு 15 வரும்போதே நீங்க பாத்திருப்பீங்க, குவிக் டாகல்லே ஒரு ஆப்ஷன். ஆமா டைரக்டா மைக் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். மைக்கும் கேமராவையும் எந்த ஆப்பாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு பர்மிஷனே கொடுத்திருந்தாலும் இப்ப அது ஆன்லயே இருக்கு. ஆமா சோ அது வந்து அதனால அவருக்கு வந்து பேட்டரி சேவ் ஆயிருக்கு, சூடாவல அப்படின்றாரு. சோ மைக் கேமரா 24/7 அவன் கேட்டுட்டே இருந்திருக்கான். இன்ஸ்டாகிராம் நார்மலாவே என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதே மாதிரி தான். ரெண்டுத்துக்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலச்சவங்க இல்லதான். இல்ல எனக்கு என்னன்னா, நார்மலாவே மைக் வந்து எல்லா போன்லயுமே இப்ப அதுவும் ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அதுக்கும் நம்ம லிசன் பண்ணிட்டே தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கூகுள்ல எப்பவுமே கேட்டு தானே இருக்கு. ஆமா எப்பயுமே கேட்டுட்டு இருக்கு. அதோட அசிஸ்டன்ட் வேக்கா இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஆப்பிளோட சிரி ஒரு பக்கம். ஸோ எல்லாமே வந்து வேக்கா தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கொடுமை தான். ஓகே அடுத்து விக்கி அப்படிங்கிறவர் வந்து கரெக்டோ ப்ரோ கரெக்ட், இன்ஸ்டாகிராம் தான் இருக்குதுலயே ஓவரா பேட்டரி கன்சம்ஷன் எடுக்குது. என்னோட மொபைல் S24 அல்ட்ரா யூடியூப்ல பார்த்தா சார்ஜ் ஸ்லோவா தான் டவுன் ஆகுது, இன்க்ளூடிங் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தா கூட கம்மியா தான் ட்ரெயின் ஆகுது. ஆனா இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஒரு 15 நிமிஷம் பார்த்தா போதும் 10ல இருந்து 15% சாலிடா போகுது ப்ரோ சார்ஜ். யூடியூப்ல கண்டினியூஸா பார்க்க கூட அவ்வளவு நேரம் போறது இல்லை. ஆனா இன்ஸ்டாகிராம் அவாய்ட் பண்ண, அதனாலயே இன்ஸ்டாகிராமையே அவாய்ட் பண்ணிட்டேன். ஆமா எப்பயாச்சும் தான் போறது. கையில சார்ஜரும் பவர் பேங்க் இருந்தா தான் அந்த பக்கமே போறேன். டீப் ஸ்லீப்பிங் ஆப்ஸ்ல போட்டு விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாம் தேவைன்னா மட்டும் ஓபன் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்லீப்புக்கு போயிடும் ஃபுல்லா. ரொம்ப டேஞ்சர் டயபாலிக்கா இருக்காங்க. ஆமா இதுல வேற ஃப்ரீ மியூசிக் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ K13 SOT 13 hours வருது ப்ரோ. அது பேட்டரி மான்ஸ்டர் ப்ரோ. அது 7000 mAh 6s Gen 4 சூப்பர் ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்கானுங்க ஓப்போ. அந்த விதத்துல பாராட்டலாம் அவனுங்க. சிரிப்பு. 13 மணி நேரம் மினிமம் 11 மணி நேரம் 11 மணி நேரம் SOT எல்லாம் வந்ததுன்னா சார்ஜே போட தேவையில்லை. ஆமா 2 நாளைக்கு டிராவல்லாம் இந்த போன் சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே டிராவல் பண்ணும்போது கிரேசிங்க. மழை பெய்ய போது போல இன்னைக்கும் ஈசல் சுத்திட்டு வர ஆரம்பிக்குது. ஆமா நிறைய பேர் வராங்க ஈசல் கைஸ். இவனுக்கு செமையா கடிப்பானுங்க ஈசல். ஆமா கழுத்துல எல்லாம் என்ன கடிச்சிருங்க, கடிச்சு விடுவானுங்க. தூரப்போ கடிச்சு வைக்காத ஓடிடு, ஏன்னா சரியா வலிக்குங்க. அப்புறம் எறும்பு கடிக்கிறதோட கொஞ்சம் கொடூரமா இருக்கும். அப்புறம் டிஜிபி தலை அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் OnePlus Nord Buds 3 Pro இப்போ ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ண ப்ரோ. சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பட் கேஸ்ல சார்ஜ் நிக்க மாட்டேங்குது ப்ரோ. என்னோட ஏர்பாட்ஸ்ல சார்ஜ் குறையல, பட் கேஸ்ல வேகமா குறையுது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அபிஷியல் சப்போர்ட் போங்க. நான் ரீசெட் பண்ணிட்டு ஒரு வாட்டி சர்வீஸ் சென்டர் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தேன். சூப்பர் பண்ணிருந்தேன். ஒரு ரீசெட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலன்னா சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுங்க, அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் அதான் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. எப்பயுமே TWS நெக் பண்டோ கொஞ்சம் அப்நார்மலா ஃபீல் ஆகுதுன்னா வாரண்டி இருந்துச்சுன்னா யோசிக்காம போயிருங்க சர்வீஸ் சென்டருக்கு. அவ்வளவுதான். ஆமா ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா நம்மளே வீட்டுல ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரீசெட் தான்.
ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹாப்பி தான். அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலன்னா டைரக்டா சர்வீஸ் சென்டர் பண்ணீங்கன்னா அவங்க ஃபிளாஷ் பண்ணி தருவாங்க. அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஜெபஸ்டின் அப்படிங்கிற நண்பர் வந்து Z2 ANC ஓனர் இப்பதான் நெக் பேண்ட் போட்டிருந்தீங்க வீடியோ. ஆமா கமெண்ட் அது. எனக்கு தெரிஞ்சு வந்து ANC எப்பயுமே மொக்க தான் ப்ரோ. ANC ஃபீச்சர் நல்லா இருக்கணும்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா அப்போ நெக் பேண்ட்ல ANC இன்னுமே அது கிமிக் மாதிரி தாங்க இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ்ல நெக் பேண்ட்ல ANC யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு அவுட்புட் இல்ல, அது வேஸ்ட் தான். சும்மா நம்மளோட CMF நெக் பேண்ட்ல ANC கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு இருக்காரு, ஆனா செத்து போட்டு இருக்காரு. ஆனா இது நான் திரும்பியும் சொல்றேன், நான் ANC எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குமா? அது வந்து நெக் பேண்ட்ல ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது, ஏன்னு தெரியல. அது மட்டியா இருக்குதா என்னன்னு தெரியல. இதுல வேற இந்த ENCA வந்து சில சமயங்கள் அக்ரெசிவா இருக்கும். ஆமா அப்படி அக்ரெசிவா இருந்தாலே என்வரான்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடுது. கரெக்ட். அதனாலே நான் பெரும்பாலும் வந்து ANC பக்கமே ஒதுங்குறது இல்லை. எப்பயுமே ஆஃப்ல தான் வச்சிருப்பேன். டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து அக்கேஷனலா ஆன் பண்ணுவேன். எதுக்குன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான லொகேஷன்ல சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல டிரான்ஸ்பரன்சி ஆன் பண்ணிடுவேன். ஏன்னா நல்ல அவேர்னஸோட போகும்போதே அடிச்சு தூக்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதனால அப்போ அப்படி இருக்கிறது, மற்றபடி வரதும் கிடையாது. ஓகே, அடுத்து உதய் சங்கர் அப்படிங்கிற நம்பர் வந்து நம்ம காமேஷ் ப்ரோ வீடியோல போட்டிருக்காரு. ப்ரோ ஐ பாட் OnePlus Nord Buds 3 Pro 1 month ago. After seeing your video, I loved it. The bass வேணுமா பேஸ் இருக்கு, மிட்ஸ் வேணுமா மிட்ஸ் இருக்கு, ஹைஸ் வேணுமா ஹைஸ் இருக்கு, கஸ்டமைசேஷன் வேணுமா அதுவும் இருக்கு. ஆக மொத்தத்துல ஆல் இன் ஆல் பட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோஸ். ப்ரோ yesterday I saw your CMF buds video with Gautam bro. In that you both were exploring the wavelet app and I also used it. There were lot of presets but I could not feel any difference among those. Can you please tell how to use the app please bro? Between I also saw Callpace 40 minutes video. In that I have some doubts bro. Nothing audio products better than Sony, Sennheiser, Apple etc. அந்த பாட்காஸ்ட் அவன் அப்படிதான் சொல்லி ஆகணும்னு மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். இது வந்து எப்படின்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி ப்ரோ. இந்த அரசியல் பண்ணுவாமா, எதிர்கட்சிக்காரனே கேட்கிறேன், நீ இன்னொரு ஆண் மகனாக இருந்தால் வேட்டையை கலட்டி காட்டு அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது பேசினா நான் இப்படிலாம் பேசுறாரு, வரமுறையே இல்லாம பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவரை பத்தி எல்லாம் பேசுவோம்ல. அப்படி வந்து ட்ரெண்ட் ஆகுறது ப்ரோ. ரெடிட்ல பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, ரெடிட்ல உட்காந்து டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரெடிட்ல டிபேட் பண்ணாங்களா? நத்திங்கோட ஒரு ஹெட்போன்ஸ் பத்தி பண்ணாங்களா? இப்ப பண்றாங்க. ரீசன் என்ன? அடிச்சது வந்து எப்படி நீங்க போய் அடிக்கிறீங்க சென்னைசர். ஆமா, அங்க டிஃபால்ட்டாவே அவனுங்களா நம்ம சொல்ற அந்த ஆடியோ கிரிக்கன் நெக்ஸ்டாவா இருப்பானுங்க, லெஜெண்டரியா ஆயிடுவாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அதுல வந்து பிரில்லியன்ட் கால்பே, அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். அக்கார்டிங் டு ஹிம் 8th Gen 4 ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். அத சொன்னதுக்கு ஃபேன் பாய்ஸ் அட்டாக் பண்றாங்களே, ஜாம்பிஸ் கடிச்சு வைக்குது. அந்த ப்ராசஸருக்கு 50K மேல பிரைஸ் வச்சா வித் வேஸ்ட் ப்ரோ. இது கரெக்ட் ப்ரோ. உதய் ப்ரோ, உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கும் சில விஷயங்கள் புரியுது. ஆனா நான் இப்பயும் கூட சொல்லுவேன், சிலர் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு SV பேக்கரியில கிடைக்கிற ஐஸ்கிரீமை விட 500 ரூபாய்க்கு ஐபேக்கோல கிடைக்கிறது தான் பெட்டர்ன்ற மைண்ட் செட்டோட போய் அவங்கள தப்பு சொல்ல மாட்டோம். அருண் ஐஸ்கிரீம் அதை விட கம்மி தான், ரெண்டும் ஒண்ணுதான். அருணும் ஐபேக் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படிதான் இருக்கணும். நீங்க நாங்க வந்து அதை தப்பு சொல்ல மாட்டோம், அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆனா அந்த 500 ரூபாய் ஐஸ்கிரீம் தான் இருக்கலே பெஸ்ட். நம்மகிட்ட வந்து சண்டை போடும் போது தான் நம்ம கோவப்படுவோம். ஆமா, ஏன்னா நானும் இங்க ஆல்ரெடி 50 ரூபாய்க்கு அதே தாண்டா சாப்பிட்டுருக்கேன், அமைதியா போயிடு அப்படி இருக்கும். மிஞ்சி போனா அந்த ப்ராடக்ட்டை பிரசன்ட் பண்றதுக்காக மேல இருக்கக்கூடிய கோனு கவர்ல வேணா வித்தியாசங்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங் தான். ஸோ இது கொஞ்சம் கடுப்பு தான் ப்ரோ. அடுத்து வந்து சுப்பிரமணி அப்படிங்கிற நண்பர் வந்து Samsung A33 5G got 1UI7 update and also I have shared my experience using OnePlus Bullets wireless Z2. It has stopped working on the right side before 1 year. I asked the shop, they said no proper support from OnePlus. It has happened to my brother also 2 times. Before I have used Realme Neckband 2, it also stopped in 6 months. So now I am using Lava Pro Buds N32, good compared to OnePlus, bass less but good for audio listening. Bro, இந்த நீங்க வாங்கின கடையில போய் கேட்காதீங்க. எனக்கு தெளிவா எனக்கு புரியல. நான் ஒருவேளை மிஸ்டேக் கூட பண்ணிருக்கலாம் உங்க கமெண்ட் படிக்கும் போது. என்னன்னா எப்பயுமே சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுங்க. நான் ரியல்மி வச்சிருக்கும் போது நான் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணேன். அவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சைடு சவுண்ட் கம்மியாக கிடைச்சிருக்கோம். உடனே என்ன பண்ணாங்கன்னா உள்ள மெஷ் எல்லாம் ஓபன் பண்ணி என்னென்னமோ நோண்டாங்க. இத்தனைக்கும் நமக்கு வந்து இந்த அவேர்னஸ் உண்டு. என்னன்னா இயர் பேக்ஸ் பத்தி தான் நம்ம கிளீன் பண்ணி தான் வைப்போம். இருந்தாலும் அவங்க வந்து அந்த மெஷ் எல்லாம் ஓபன் பண்ணி என்னென்னோ பண்ணாங்க. நான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அஃபிஷியலா போனா என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி பேசிக் ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்ட். ரெண்டாவது பிரச்சனை பெருசுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அஃபிஷியலா விசிட் பண்ணுங்க. வாங்குற கடைக்கு போறது பெட்டர். ஆமா, கடைக்கு போறது வேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கும் நாலேஜ் இருக்காது ஒண்ணுமே. அவங்க வாங்கி விற்கிறது அவ்வளவுதான். அதேதான், மிடில் மேன் மாதிரி தான் அவங்க. குரு சார் அப்படிங்கிறவர் வந்து got the green line this morning and did not even update anything recently. The phone was not charging as well. மொபைல் வந்து OnePlus 11 ப்ரோ. ஒரு பிரச்சனையும் இல்ல, சர்வீஸ் சென்டர் ஃப்ரீ, என்ஜாய். OnePlusக்கு ஃப்ரீ தான். அதே சமயம் வந்து சார்ஜே ஆகலன்றாரு. அதான் எனக்கு கொடுமையா இருக்கு. ஃபோன் வாஸ் நாட் சார்ஜிங். ஓ, சார்ஜ்ல சார்ஜ் போட சூடாகும்ல, சோ அதனால கோடு வந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக சொல்றாரு. சும்மா வச்சிருந்த போன் திடீர்னு கோடு வந்துருச்சான்.
அது வந்து விளிம்புல இருந்தது ப்ரோ. எப்படின்னா நான் போட்டுட்டு நடக்கலைங்க, ஓடலைங்க, ஆனா திடீர்னு செருப்பு பிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நான் ஓடும் போதும் இல்லாட்டி ஏதோ பண்ணும் போது பிஞ்சதுன்னா மனசுக்கு திருப்தியா இருந்திருக்கும் அப்படின்னு வாங்க தெரியுமா. எதுவுமே பண்ணலடா, வாசல்ல மாட்டிட்டு வெளில போற, கதவை திறந்து வெளில போன பிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி ப்ரோ. இது சில சமயங்கள்ல அந்த விளிம்புல இருந்திருக்கும், மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது நம்ம கரெக்டா அதை யூஸ் பண்ணிருப்போம். ஆமா. கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ போக்கோ டிவைஸ் நம்பி வாங்கலாமா, மதர் போர்டு இஷ்யூ ஸ்டில் இருக்கா, போக்கோ F7 வாங்கலாமா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ தாராளமா வாங்கலாம். ஆமா, வேற லெவல் பிரைசிங், கிரேசி பிரைசிங். அதை பத்தி நானும் கௌதம் ப்ரோ கண்டிப்பா அடுத்து ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நல்ல டிவைஸ், நல்ல ஒரு கம்பேக்கு, மெட்டல் ஃப்ரேமு, 8S Gen 4. ஆமா 4 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்டா, 6 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்சா. பரவாயில்லையே. எனக்கு நீ 4 years அப்டேட் கூட வேணாம், நான் திரும்பியும் ஆனா கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீ 3 years வரைக்கும் கொடுத்தா போதும். ஆனா 6 years செக்யூரிட்டிங்கிறத வெரி மச். ஆமா, செக்யூரிட்டி பேட்ச். என்ன ஹைப்பர் வைஸ் லட்சணம் எங்களுக்கு தெரியும். மனோஜ் குமார் வந்து என்னன்னா, ஆனா S21 FE வாங்கி ஒரு 2 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா 1UI7 அப்டேட்டுக்கு அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணா நல்லதான் இருக்கு. பட் அதுக்கப்புறமா மே மந்த் அப்டேட்ல லைன் வந்தது. நான் உடனே அப்பவே பக்கத்துல இருக்கிற சாம்சங் சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ணேன். they did not even ask me anything except the mobile bill and they changed the display with the frame and within 3 days 500 rupees. ஆமா, இது வந்து ஆத்தென்டிக். இது ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு அவருக்கு. இவரும் ப்ரோ ஒன் ஆஃப் அவர் கம்யூனிட்டி மெம்பர் மாதவன் மேடி நிறைய இடத்துல கமெண்ட் போட்டு A73 நிறைய இடத்துல ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. மாதவனும் நிறைய இவர்கிட்ட பேசினேன். 15 வயசு ஆகுது அவருக்கு. அப்படியா? ஆமா. A73க்கு அப்டேட் வந்திருக்கு, நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் ரூரல் ஏரியால இருக்காராம். ஏசி எல்லாம் கிடையாது ப்ரோ, ஃப்ரிட்ஜும் இப்போ ரிப்பேர்ல இருக்கு. ஸோ அதனால அந்த கூலிங் இதுல போட முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். கூல்ல இதுல பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் நான் இருக்க ஏரியால எப்பயுமே கோல்டா தான் ப்ரோ இருக்கும், ஹீட் எல்லாம் இருக்காது அப்படின்னாரு. அப்போ போன் எப்பயுமே நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கு, கோல்டா இருந்துச்சுன்னா அப்டேட் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க, பிரச்சனை ஆயிரும், பிரச்சனை ஆகாது அப்படின்ட்டு. சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்டர் 15K பட்ஜெட்ல என்ன வாங்கலாம் ப்ரோ, என் சாய்ஸ் என்னன்னா Z10X. அதர் சாய்ஸ் ஏதாவது இருந்தா அப்கமிங் ஃபோன் ஆர் கமிங் பட்ஜெட்ல ஏதாவது சொல்லுங்க, இல்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வேற ஏதாவது வாங்கட்டுமா அப்படின்னு. Z10X ஓரளவுக்கு டீசென்டான ஃபோன் ப்ரோ. இதுல கூத்து என்னன்னா, Z10ல மோனோ ஸ்பீக்கர், Z10X ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஆமா, அதுதான் சொல்றேன். ஏதாவது ஜோக். அப்புறம் இன்னொரு ஜோக் இருக்கு, அது சொன்னா இன்னும் சிரிச்சிருவாங்க எல்லாரும். Z10ல UFS 2.2 2.1, இதுல UFS 3.1. ஆமா, இது எனக்கு இது சரி விடு. காஸ்ட் கட்டிங், அதுல பேட்டரிக்காக காஸ்ட் கட்டிங் பண்ணி முக்கியமானதெல்லாம் தூக்கிட்டான். சோ இதான் நிலைமை. ஆல்ரெடி நாங்க இப்ப என்ன சொல்ல முடியும்னா, அதோ கௌதம் ப்ரோ யூஸ் பண்ண போறாங்க. Infinix நல்ல டிவைஸ் தான். 50s நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த போன் 15K ல கேட்டவங்களுக்கு. சோ இது ஒரு டிவைஸ் இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம நண்பர் ஒருத்தர் K13 பத்தி பேசியிருந்தாரு. சரியான. அதே சமயம் Realme P3 ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா. சோ அது உங்களுக்கு 15-16 கிடைக்கும். சோ நீங்க அதையும் கன்சிடர் பண்ணலாம். ஓகேயா? சோ இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்கு. அப்புறம் சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் பிக்சல் 6 வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு Android 16 ஸ்டேபிள் அப்டேட் வந்துருச்சு, ஆனா அப்டேட் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் ஃபீச்சர் எதுவும் வரல. சரி, அது கூட பரவாயில்லன்னு விட்டுருவோம். இதுல கொடுமை என்னன்னா, Android 16 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என் மொபைல்ல கிரீன் லைன் வந்துருச்சு. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இது போனா கிடைக்கும் ப்ரோ. நானும் அதான் போட்டு சர்வீஸ் சென்டர் போனா இது பண்ணி விடுவோம். லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க சர்வீஸ் சென்டர் போங்க ப்ரோ, கண்டிப்பா பிக்சல் சர்வீஸ் நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. அவன் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ ஆனா பண்ணிடுறான் சர்வீஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்த வரைக்கும் ஸ்லோவா இருக்கிறான், ஆனா டக்குன்னு பண்ணிடுறான். ஆமா, ஒருத்தர் கூட சொன்னாரு பேட்டரி பிரச்சனை போனா மாத்தி கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு ஒரே நாள் டிஸ்பிளே வந்து அப்ரூவ் பண்ணி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதே கோட் இஷ்யூ தான், டிஸ்பிளே லைன் இஷ்யூ. அதனால நீங்க தைரியமா போங்க ப்ரோ. சரியா? எந்த விதமான வருத்தமும் வேண்டாம், தைரியமா போயிட்டு வாங்க. அடுத்து டேனிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ எஸ் ப்ரோ போக்கோ F6ல ஹீட் செமையா டிராப் ஆயிடுச்சு ப்ரோ ஆஃப்டர் செக்யூரிட்டி பேட்ச். சூப்பர். எந்த வெர்ஷன் கார்த்திக் கேட்டிருக்காரு. அப்புறம் யூசிங் 8A அப்படின்னு சொல்லிட்டு யுதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, யூசிங் 8A வித் Android 16 பீட்டா QPR2 சூப்பர். ஃபோன் சூப்பரா இருக்கு ப்ரோ, யூஸ் பண்ண மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் சூப்பரா இருக்கு, பேட்டரி லைஃப் சாலிடா இருக்கு, 8 hours SOT ஈஸியா வந்துருது, பட் ஸ்டில் ஃபேசிங் சம் நெட்வொர்க் இஷ்யூ. இது வந்து என்ன பண்றது, ஏ சீரிஸ்ல போன வருஷத்தோட மாடல் தான் வரும். ஆமா, இதுல வந்து ஆனா Tensor G3 மாடல் தான் ப்ரோ இருக்கு. அப்படியே அதான் இருக்கு. இருந்தாலும் Exynos மாடல் கொஞ்சம் இதுல இருக்கதெல்லாம் வீக் தான். ஜியோல கொஞ்சம் பிரச்சனைங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு வருத்தம்னா, இப்போ வரைக்கும் லீக்கை நம்ம 100% நம்ப முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, லீக்ல இந்த மாதிரி T800 மாடல் நம்ம Xiaomi கதறிட்டு இருக்காங்களே. ஆமா, மீடியாடெக் ஓடுது. பட் ஆனா மோஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸினஸோட மோடம் தான் நெட்டுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கார்த்தி ப்ரோவும் அதான் சொல்லியிருந்தாரு. அப்படி எக்ஸினஸோட மோடமே இப்போ போதுன்னு வைங்களேன், 2400 இருக்குல்ல, Exynos 2400 அதே மோடம் இதுக்கு வந்ததுன்னா கூட போதும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது நல்லா இம்ப்ரூவ்டு. ஏன்னா ஜியோல இஷ்யூஸே இல்லை அதுல. ஆமா, எடிட் நல்லா இருக்கு. நான் சொல்லிடுறேன் வீட்டுல, டே பை டே எடிட்டிங் கண்டிப்பா வீட்டுல சொல்லிடுறேன், நிறைய பாருங்க, ஒரே ஹாப்பியா இருக்கும். அடுத்து வந்து ரைடிங் கோஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் ப்ரோ, நான் Oppo Enco Buds 2 October 11, 2023 பர்ச்சேஸ் பண்ண ப்ரோ. December 2020 2024ல ரைட் பட் மட்டும் கேட்கல, இன்சூரன்ஸ் கீழே விழுந்துருச்சு.
அன்னைக்கு மட்டும் நல்லா கேட்டுச்சு, நெக்ஸ்ட் டேல பட் கம்ப்ளீட்லி டெட். ஏமெலோடியில கூட ரைட் பட் இன்ஃபோ காட்டல. ஆமா, நான் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணேன், 1 assist எக்ஸ்டெண்டட் 1 year வாரண்டி 90 rupees-ஓட வாங்கினேன். ஸோ 1 assist அப்ரோச் பண்ண அவங்க ஆப்ல ஒன்றும் செக்லாம் பண்ணல, போட்டோ மட்டும் அனுப்ப சொன்னாங்க, கால் பண்ணாங்க, போட்டோ கரெக்டா அனுப்பி கரெக்டா அனுப்ப சொல்லி ஒரு தடவை கால் பண்ணிருக்காங்க. அப்போ நான் பார்த்து கால் நெட்வொர்க் எரர்ல கட் ஆயிடுச்சு. அகைன் கால் பண்ணா இன்னும் பார்த்தா அதுக்குள்ள காசு போட்டாங்களாம், ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, 700 rupees அனுப்பிட்டாங்க. பர்ச்சேஸ்டு ஃபார் 1400 rupees. புதுசா வாங்கிட்டாரு, புது பட்ஸ் வாங்கிட்டாரு, ஃபுல் செட் 1000 பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கும்ல. ஆமா. சோ 1 assist வந்து அவருக்கு டப்புன்னு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்களாம் அந்த பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு சில நல்லா பண்றத பார்க்கும்போது 90 ரூபாய்க்கு இன்சூரன்ஸுங்க, 90 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு 700 ரூபாய் போட்டிருக்காங்க. பெரிய விஷயம். பரவாயில்ல. பிரபு ரவி நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ட்ரஸ்ட் கீழே அதுக்கும் சொல்லிட்டாரா? ஆமா, நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு இன்னைக்கு போட்ட வீடியோ. ஓகே, நான் அது என்னன்னு படிக்கிறேன் இப்ப. Don't trust nothing my friends. Nothing phone 1 lags and freezes now. He is light user using less than a year. CMF phone 1 is became trash. நான் அதான் கேட்டிருந்தேன், CMF phone 1 எப்போ ப்ரோ வாங்கினாரு அப்படின்னு கேட்டிருந்தேன். பிகெஸ்ட் அட்வான்டேஜ் நத்திங் டீமுக்கே நத்திங் வாய்ஸ் தான் ப்ரோ, அதுவா லேக் ஆகுதுன்னு கேட்டிருந்தேன். மை ஃப்ரெண்ட் ஆல்சோ பிலீவ்ஸ் மார்க்கெட்டிங் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் இன் தேர் OS, but I don't know, poor optimization or something, it lags like crazy. It's completely ruins user experience of my friends completely. He also complained all this happens because of MediaTek processor. And he also planning to buy new phone because it's completely unusable and freezes. He bought recently maybe 10 months period of time. I suggest him to try custom ROM, but he said it's under warranty. கஸ்டம் ராமும் கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முன்ன அளவுக்குலாம் கம்யூனிட்டி வைட் ஸ்ப்ரெட் இல்ல ப்ரோ. மீடியாடெக் வேற இல்ல, அது மீடியாடெக்கே இருக்குனே கூட வச்சுக்கோங்களேன். ஆனாலும் என் கேள்வி என்னன்னா, முன்ன மாதிரிலாம் இப்ப கஸ்டம் ராம் வந்து அப்படியே வைட் ஸ்ப்ரெட்டா உடனே போய் தேடினா உடனே அவ்வளவு கஸ்டம் ராம் கொட்டி கிடக்கு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, செய்யறவங்களே இல்ல, டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதாங்க. ஸோ இது வந்து இதுவும் ஒரு சிலரோட பெயின். எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. சில விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே பர்சனலா எடுத்துட்டு போய் அஃபண்ட் ஆயிடுறாங்க. நான் வந்து இப்போ பிரபு ரவி அப்படிங்கிற ஒருத்தரோட இந்த கமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த நண்பரோட நண்பருக்கு ஏதோ பிரச்சனை அவர் சொல்லியிருக்காரு. நான் இதை பத்தி வெளியில பேசிட்டு இருப்பேன். இப்போ யாராவது குறுக்க பூந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி CMF போன்ல பிரச்சனை இல்லைன்னே வைங்களேன், அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக இவரை போட்டு நம்ம அடிக்க முடியுமா? ஆமா, இது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ சென்னை சிட்டியில பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா, அதே சமயம் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு மட்டுமே பல 1000 பேர்கள் போயிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அவங்களோட மைண்ட் செட் வந்து இருக்கிற 2 கோடி பேர் மாதிரியே இருக்குமா? அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எப்படி பாத்துட்டு இருக்காங்க, ஒரு கேன்சர் பேஷண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னே தெரியாம எல்லாரும் ஊருக்குள்ள நல்லா தானே போறான், நீ மட்டும் என்னடா எப்ப பாரு முணங்குற, எப்ப பாரு மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு போற, அறிவு கிடையாதா, உன் நேரில் பாக்குறேன் பேச கூட மாட்டேற அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? அந்தந்த பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து எப்பயுமே நடக்கிறது தான். நாங்க அந்த பெயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசும்போது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா, இவனுங்களுக்கு வன்மம், அதனால இவனுக்கு உட்காந்து வெறுமனே அதை ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நியாயமா பார்த்தா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னும் போது நம்ம கேள்வி கேட்கணும். சரியா? நான் வந்து இப்போ இதே வந்து வேற ஒரு பிராண்டுக்கு வந்து கார்னர் பண்ணி அவங்கள சேஃப்கார்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன சட்டையை பிடிச்சி கேட்கலாம். நம்ம அடிக்காத ஆளே கிடையாது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வரவங்க பூரா என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வீடியோ பாக்குறாங்க, பார்த்துட்டு அந்த ஒரு வீடியோல நம்ம வந்து இப்போ சாம்சங்ல S25 Ultra நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். S25 Ultra கம்பேர்டு டு அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டாண்ட் மாற ஆரம்பிக்கும். இப்போ S25 Ultraல நான் போர்ட்ரேட் எடுத்தா நல்லா இருக்குமா, இல்லாட்டி Vivo X200 Ultraல எடுத்தா நல்லா இருக்குமான்னு ஒரு கேட்கறாங்க. நான் என்ன பண்ணுவேன், உடனே X200 Ultraல போர்ட்ரேட்லாம் ரொம்பவே அப்படியே கேமரா மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அப்போ நேற்று தானே நீ வீடியோல S25 Ultra நல்லா இருக்கும்னு சொன்னேன். அது எதுக்குன்னா, ஒருத்தர் கேக்குறாரு S25 Ultra வாங்கலான்னு இருக்கேன் நல்லா இருக்குமான்னு. அவர் ஆல்ரெடி S25 Ultra வாங்குற மைண்ட் செட்ல இருக்காரு. பிளஸ் அவருக்கு S25 Ultra என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அவர் வாங்குறாருன்ற பட்சத்துல தைரியமா வாங்குங்க ப்ரோ கூட வாங்குவாங்க ஒரு சில பேர். சோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் ஏமாறுதுன்னா பேஸ்ட் ஆன் கொஸ்டின் அண்ட் டேட்டா மாறும். கரெக்ட். நீங்க ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இவனுக்கு வேற வேலையே இல்ல, சைனீஸ் பூட் லீக்கரு, இவன் வந்து எப்ப வேற சாம்சங் அடிச்சுக்கிட்டே இருப்பான்னு ஒருத்தன் போடுவான். அடுத்து என்ன ஆகும்னா, இன்னொரு இதுல வந்து சைனீஸ் போன திட்டுவோம் சைனீஸ் போன அமெரிக்கா கைகூலி அப்படின்னு. எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. அமெரிக்கா கைகூலி, சைனா கைகூலியா இருக்கிறதுலாம் ஓகே, என்னைக்கு நம்ம இந்தியன் கைகூலியா மாறுவோன்றதே புரியலையே. அதை பத்தி யாராவது வருத்தப்பட்டிருக்கீங்களா இன்ன வரைக்கும்? ஓகே சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்ட் பிளஸ் டேட்டாவோட இன்னொரு வீடியோல சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.